அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம், குரோதி வருடம் ஆவணி மாதம் நிலவை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்குரிய கிரக நிலைவுகளை பார்க்கும்போது மனசு திருப்தியாக இருக்குது. சனீஸ்வரர் எப்போதும் போல வக்கரம், வேறு யாரும் வக்கரம் கிடையாது. கிரக நிலைகளை பொறுத்து இந்த ஆவணி 10ஆம் தேதி உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நகருவார். அதே மாதிரி சுக்கிராச்சாரியர் நகருவார். சுக்கிராச்சாரியருக்கு இடம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணியில் இருப்பார், கண்ணிக்கு போவார். தற்போது அங்கே ஆவணினால சூரியனும் சுக்கிரனும் சிம்மராசியில் இருப்பாங்க. செவ்வாயும் குருவும் ஆஸ் யூஸ்வலாக ரிஷபத்தில் இருப்பாங்க. ராகு மீனத்தில் இருப்பார், கேது கண்ணியில் இருப்பார், சனீஸ்வரர் கும்பத்தில் வக்கரத்தோடு இருப்பார். அவர் இப்போது வக்கர நிவர்த்தி ஆகப்போகுது. குரு வக்கரம் ஆன பிறகு அடுத்த மாதம் தான், நவம்பர் மாதம். அதே நிறைய டைம் இருக்குன்னு. பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் 6 போட்டிருக்கு. குரு வக்கர நிவர்த்தி அடைவார். இப்படிலாம் இருக்குது. அதாவது சில மாதங்கள் நம்மளால் ஒரு நாள் 2 நாள் இருந்தாலும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. மாத கணக்காக இவன் மாற்றி முக்கியமாக சனி குருவெல்லாம் வக்கரமே ஆகக்கூடாது. நம்ம இருக்கிற லட்சணத்துக்கு எல்லாம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு சாப்பாடுக்கு திண்டாட்டோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம நாட்டில் எப்படியா இருந்தாலும் நமக்கு கடைசி நல்லதாக இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது. வெளி வட்டாரத்தில் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் தான் மூக்கை நுழைக்காதீங்க. உங்கள் சொத்து பத்திரமா உங்கள்ட்ட இருக்கும். உங்கள் சொத்து வருமானம் ஜீவனம் வியாபாரம் எல்லாம் அது நல்லா நடக்கும், பயப்பட வேண்டாம். யாரோ எதுக்கோ எதுவும் சண்டை போட்டுருப்பாங்க, அங்கே சம்பாதிச்சுப்பாங்கன்னு நம்ம மூக்கை நுழைக்க வேண்டாம். ஏன்னா ஆவணி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆவணி தாண்டினோன்னு குரு வக்கரம் ஆகிடுவார். இதுக்கே சனீஸ்வரம் வக்கரம். அது சனீஸ்வரம் வக்கரம் முடிஞ்சாது, அப்புறம் குரு வக்கரமாலாம் இல்லை. ரெண்டுமே ஆகும்போது என்ன ஆகுது, நேர்மையான வியாபாரங்கள்லாம் தழுகிழ போகும். இப்போதைக்கு நமக்கு இல்லை. அது புரட்டாசி மாதம் வரும்போது பார்த்துக்கலாம். இந்த மாதம் ஃபுல்லாக வெரி ரொம்ப சென்ட்ரல் வீசக்கூடிய அருமையான காலமாக இருக்குது. வர வேடிக்கை ஆடி மாதம் காற்றடிக்கணும். அது என்ன காற்றடிச்சுன்னு தெரியல. ஆவணி மாதத்தில் வரக்கூடியது ரொம்ப அருமையான காலம். திருமணம் பொறி காலம், காற்றும் எல்லாம் இருக்கும், நன்னா இருக்கும். மழை இருக்கும், வெயில் இருக்கும், சோகமாக இருக்கும். நல்ல விருத்திக்கு நிறைய வரும். உணவுப் பொருட்கள் நல்ல திருப்தி, என்னென்ன உண்டோ நன்னா இருக்கும். வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கும். தெளிவான சிந்தனை இருக்கும், சிந்தனையில் தெளிவு இருக்கும். ஆக கிரக நிலவரைப்படி பார்த்தா கூட மூமெண்ட் ஆஃப் தி சோ அண்ட் ஸோ செவ்வாயும் சுக்கிரனும் மகந்து போன பிறகு மெதுவாக புதன் ஆவணி 15ஆம் தேதி மாத கடைசி, ஆவணி 15ஆம் தேதி இந்த ஆகஸ்ட்டுக்கு மாத கடைசியில் போவார். 31ஆம் தேதி ஆகஸ்ட்டில் புதனுக்கு மெதுவாக சிம்மத்து வருவார். முதலாளி சூரியன்ட்டுக்காக கூட இருப்பார். இதில் வேடிக்கை என்னென்னா, ரொம்ப அனுகூலம் நமக்கு என்னென்னா, சனீஸ்வரர் கும்பத்தில் வக்கரத்தில் இருக்கார் இல்லையா, அந்த கும்பமும் சிம்மமும் ஒருத்தருக்குள்ளே பார்த்துப்பாங்க. கிரகம் சனீஸ்வரர் சுக்கிரன் சூரியன், சனீஸ்வரன் சூரியன் புதன். அழகா இந்த குரு செவ்வாய் ஒரு யோகம். அங்கேருந்து பார்க்கும்போது கண்ணி பார்ப்பாங்க. கண்ணியில் பார்த்த போகும்போது ஒரே நாளில் செவ்வாய் மிதுனத்துக்கு போவார். அதே நாளில் கம்ப்ளீட் சுக்கிரன் கன்னிக்கு வருவார். ஏன் அப்படின்னா, ராகு கேது உட்காந்துருப்பார். கேதுவோட சுக்கிரன் உட்கார்ந்தா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? ஒன்றாகாது, மதம் தான் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த செவ்வாயை பார்க்கும்போது தான் என்ன தூங்கின்னு இருக்கேன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொடுப்பான், த்ரிஃப்ட்டு. அப்போ தான் கேது முழிச்சுன்னு அப்படியா அப்படின்னு பார்க்கும். ஸோ இதை மாதிரிலாம் ஒரு கிரகநாதர்கள் இப்படி இருக்காராங்கன்றதுக்காக வேண்டி நம்ம ஒதுங்கி போக முடியாது. எல்லாம் இங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. அதனால் அது பிரகாரம் நம்ம இயங்க முடியும். அதுக்காக ஸ்லக்கிஷ்னஸ் இருக்கும். அப்படி கலைகள் ஆர்வம் இருந்தாலும், எல்லாத்துலையும் நல்லா இருந்தாலும், விருப்பம் இருந்தாலும் திகட்டி போயிடும் எல்லாம். ஒரு அலட்சிய பாவம் என்ன பெரிய இருக்க போகுது. இது மாதிரி கேது கொடுக்கும். சுக்கிராச்சாரியர் என்ன பண்ணுவார், செவ்வாய் பார்க்கறதுனால இன்னும் ஒரு அனுகூலம் நமக்கு என்னென்னா, ரசனைகளை அனுபவிக்க தெரியலன்னா மனுஷன் பிறக்கவே வேண்டாம் வாழ்க்கையில். அதுக்கு உண்டான ரசனைகளை கொடுத்து, அதை அனுபவிக்கூடிய சரீரத்தை கொடுத்து, அது சம்மந்த மாதிரி புத்தியை கொடுத்து, அதுக்கு தெரிந்த சிந்தனைகளை கொடுத்து செயலாற்றாமல் அது ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி பண்ணுறதுக்கு செவ்வாய் மட்டும்தான் பண்ண முடியும். சனீஸ்வரன் துணை புரிவார். சனீஸ்வரன் பாத்திரம், செவ்வாய் பொருள்.
அழகாக சாப்பிட்றதுக்கு. அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செவ்வாய் சனி ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ணா இருக்குது. செவ்வாய் தன்னுடைய பார்வையை சுக்கிரனையும் கேதுவையும் பார்க்குறார். குரு தன்னுடைய பார்வையை கேதுவை பார்த்து தோஷம் போக்குறார். குருவனுடைய பார்வை சுக்கிரனுக்கு கண்ணிக்கு போன உடனே சுக்கிரனையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ஆக தோஷமற்ற இருந்து நீங்கி சோஷமற்ற ஒரு காலமாக இருக்கும்போது மனசு சுத்தமாக இருக்கும். தோஷம் போனாலே மனசு சஞ்சரிக்காது. கண்ணாவனான்னு புத்தி போய் அப்படி போய் இப்படி போய் அந்த அலட்டல் பண்ணி பயம், உச்சல், வேதனை, துக்கம் இதெல்லாம் காணாப்படும். இன்னும் இது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதம் கிரக நிலை அப்படி இருக்குது. சந்தோஷமான காலம். எவ்வளோ காலம் அனுபவிக்கலான்றது இல்லை. எவ்வளோ அனுபவிச்சிங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா, அனுபவிச்சிங்களா, கடன் தொல்லை எல்லாம் இருக்கா, பிரச்சனைகள் எல்லாம் இருக்கா, புதுசு புதுசாக இதாக வராமல் இருக்கா, இதெல்லாம் இந்த மாதத்தில் வராது. தெளிவாக இருப்பீங்க. தெளிவாக இருந்தாலே போதும் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில். அதனால் கவலைப்பட தேவையில்லை. சனீஸ்வரனுடைய தொடர்பு இருக்கும்போது இதில் என்ன ராகு கேதுக்குள்ளே மாட்டின்ட்டு சனீஸ்வரன் பார்த்தா வெளில இருப்பான். சனீஸ்வரன் நிற்கிற கால் யாருன்னா சதயம், ராகு நிற்கிற கால்மான்னா உத்தரட்டாதி. இப்படியே போயிட்டு இருக்கு. 50-50 போயிட்டு இருக்கு. அந்த குரு வக்கரமான உடனே போச்சு ஆபத்து. என்ன பண்ண முடியும்? நமக்கு கொஞ்சம் நன்னா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் இதாக பிரச்சனை ஆகிடுறது. அது ஏன்னு தெரியல. நமக்கு வாழ்க்கையில் பொறுத்தவரை கஷ்ட நஷ்டங்களை வருவதுக்காக நம்ம எதுவும் பயப்படக்கூடாது, துணிஞ்சு இருக்கணும். நமக்கு ஏன் எப்படி இருக்குன்னா அங்கெல்லாம் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியனில் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் நாசம் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோ செலவிக்கிறான். நமக்கு இங்கே இங்கே கவர்மெண்ட்டு ஒரு இது போடுறதுக்கு ரோடு தண்டோ போகிறதுக்கு கூட பணம் இல்லை. அப்படி அது எப்படி இருக்கு? சாப்பாட்டுக்கு எப்படி இல்லை ஊரில் பணம் அப்படி போகிறது. இங்கே நம்ம எல்லாம் கொடுத்து இருந்து நம்மளால் அனுபவிக்க முடியல, வசதி வாய்ப்பில் உண்டாக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. டிரான்ஸ்போர்ட்டு நாலேஜ் எல்லாம் ஃபெயிலியர். அதனால் இங்கே ஏன் அப்படி இருக்குது நம்ம எப்படி வழிவித்துறலையே தெரியல. அப்போ இந்த மாதம் நல்லா மூளை ஒர்க் பண்ணும். ஆவணி மாதத்தில் சிறப்பாக இருக்கும் ஏற்றம். ஏன்னா தட்சிணாயன புண்ணியத்தில் நலம் காமிச்சு சூப்பராக இருக்கும். இதில் பார்க்குறது வாழ்க்கை உலகத்தில் வாழணும், நல்லா அனுபவிச்சு சந்தோஷமா வாழணும். நம்மளும் அனுபவிக்கிறோம், மற்றவங்களோட சேர்ந்து அனுபவிக்கிறோம், எல்லாரும் அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறது என்ன? சந்தோஷங்களை ஷேர் பண்ணிக்கிறது, துக்கங்களையும் ஷேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? உறவுகளை ஷேர் பண்றது, அது பகவானோட தொடர்பு கொண்டு செயல்படுறது. எல்லா தெய்வங்களும் நம்ம பாராட்டி அவங்க நம்ம கூட அனுபவிக்கிறதுனால நம்மளால காலத்தை ஓட்ட முடியுது. இல்லைன்னா வெளிநாடு மாதிரி தான் இருக்கும். மூட்டை மூட்டை பார்த்துட்டு இருக்கணும். அவ்வளோ படம் மூட்டை மூட்டையா இருக்கும், ஒன்றும் இருக்காது. ஸோ இதுக்காக சொல்றேன்னா இந்த கிரக நிலையில பார்க்கும்போது இந்த மாதம் ஆவணி மாதம் சுக்கிரனால யோகம் வரும். இப்படி யோகம் வரக்கூடிய சுக்கிரன், சனீஸ்வரர், செவ்வாய், எல்லாம் புதன் எல்லாராலையும் யோகங்கள் வருது. சூரியன் அந்த யோகங்கள் வரும்போது நமக்கு அவ்வளோதான், காலியான பர்செல்லாம் ஒப்பிக்கலாம். கடன் துவாரம் இருக்காதுன்னு அர்த்தம். பணம் அடைஞ்சி நமக்கு தேவையான அளவுக்கு ரொம்பிடுறது. 50 அது போதும். புதுசாக ரீஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம். நமக்கு எப்போதுமே கடன் பற்றி பயப்படுறதே கிடையாது. ரொட்டேஷனுக்கு பணம் வந்தால் போதும். அப்படி தான் நம்ம பெரும்பாலும் பிஸ்னஸ் பண்ணால் இருப்போம். அதனால் இந்த விதமான பார்க்கும்போது கிரகநிலை நன்னா இருக்கிறதுனால இந்த மாதிரி நன்னா இருக்கிறதுக்கு சொல்கிறேன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க. மனசில் தெம்பு தெளிம்பு சந்தோஷம் வந்ததுனால உடம்பு நார்மலாகிடும். இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதனால் விபத்துகள் குறைச்சலாக இருக்கும். தேவையற்ற சஞ்சலமான புத்தி போய் போய் குடும்பத்தை பிரிக்காது. திருமண உறவுகள் நல்லா இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் நல்லா இருக்கும். ஃபாதர் ரிலேஷன் நல்லா இருக்கும். குழந்தைகள் ரிலேஷன் நல்லா இருக்கும். எஜுகேஷன் நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும். தேவையில்லாத விஷயத்தில் யாரும் தலையிடாது இருந்தாலே போதும். சரி, இனி ஒவ்வொரு ராசியினுடைய பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் கொண்டாட்டமான மாதம். இறைவனுடைய தொடர்பு ஏற்படுத்தி குடும்பத்துக்கும் நமக்கும் இறைவனுக்கும் பல விஷயங்களை தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களில் குடும்பம் நல்லது பொல்லது வரும்போது எல்லாமே அவன் தொடர்பு வச்சு தான் பண்ணுறோம். சம்பிரதாயம் சாஸ்திரங்கள் இதில் யாரும் மாற்றவே முடியாது. நம்மளுடைய திறமைக்கு சவாலாக விடும்போது ஒவ்வொரு நேரத்துலையும் அவன் தயவு வேண்டி அந்த வேண்டுதல்லாம் இருக்கும். நம்ம இந்த நாட்டிலையும் கிடையாது, நம்ம நாட்டில் மட்டும்தான் இதெல்லாம். அந்த அளவுக்கு இறையாமை தொடர்பு நம்ம இடத்துல நிறைய இருக்குது. சாதுக்கள் நிறைந்த ஊர். அதனால் எதுவுமே சாது சமாகாரம் தொடர்பு உள்ளதுனால நமக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும். நம்ம பொறுத்தவரை கூடிய நம் பகவான் இருக்கான். இந்த உணர்வுகள் இருக்கிற வரைக்கும் இந்த பாரத பூமிக்கு மற்ற நாடுகள் மாதிரி இது சுற்றியும் இருக்கிற வெளி தேசத்து நிலமாக இருக்கிற தேசத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அந்த கொடுமையான பிரச்சனைகள்லாம் வராது. கொடூரமான பிரச்சனைகள் நமக்கு வராது. தைரியமாக இருக்கலாம், நம்பிக்கையாக வாழலாம். இது யுகாந்தரம் அப்படி தான். ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா கன்னிக்கு வர்த்தகர்கள் தர்மம் முறையில் வர்த்தகர்கள் என்னென்னா பூர்வ புண்ணியாதி சனீஸ்வரர் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் பண்ணக்கூடியவர். அதிகமாக பணம் இருந்தான்னா ஓரங்கட்டு வச்சுருவார்.
கொசலாம் பணம் இருந்ததுன்னா அது என்ன மாதிரி அது போராட வழி பண்ணுவார். சந்தோஷங்களை பகிர்த்துக்க முடியும். கையில் சில்லறை இல்லைன்னா தான் முடியும். சில்லறை நிறைய இருந்துட்டுன்னா எல்லாமே பண்ண முடியாது. அதனால தான் பிஸ்னஸ் மேன் எப்போதுமே கடன் நிறைய காமிப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் கடன் நிறைய காமிச்சா தான் அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுறது. ஸோ அதெல்லாம் சனீஸ்வரன் கடனை கண்டாலே ஆகாது. அதனால் எப்படியாவது கடன் அடைக்க வைப்பார். அதில் ஒரு காரணத்தை வச்சு கடனை கடன் தீர்க்கத்து தான் பூமியில் பிறக்கிறோம். நான் ரூபா கடன் மட்டும் இல்லை, நல்லா கடன் தான். கடன் பட்டிருக்கோம் இல்லையா, நன்றி கடன். அந்த மாதிரி கடன் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். எதுவுமே நிறுத்தக்கூடாது. சனீஸ்வரர் இப்போ நான் ஸ்டாப்பாக இருந்து ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். வயிறு பசிக்கணும், நல்லா உடைக்கணும், பசிக்கணும், சாப்பிடணும், நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கணும், அனுபவிக்கணும். போகணும். இது எளிமையாக பிளாட்ஃபார்ம் வந்தான்னா என்ன ஆட்டான்னு அந்த சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் கொடுக்க மாட்டான் சனீஸ்வரன். இதுக்கு சனீஸ்வரனை வைலேட் பண்ணணும்னா சனிக்கும் புதனுக்கு இன்டிமேசி இருக்குது. பார்த்தீங்களா, யாருக்குமே அப்படி கிடையாது. எப்படி இந்த குருக்கும் செவ்வாய்க்கும் இன்டிமேசி இருக்கோ, சனிக்கும் இந்த புதனுக்கும் அவ்வளோ ஒரு இன்டிமேசி. தில்லு முள்ளு பண்ணுறதுன்னா எப்படின்னு சனீஸ்வரனுக்கு தெரியாது, இந்த புதனுக்கு தெரியும். அது எப்படியாவது பண்ணினா தான் இந்த சனீஸ்வரனை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்காகவே இது புதன். அப்போ தான் வியாபாரம் நிறைய வியாதி நாசம் பண்ணாதான் மெடிசின் நிறைய விற்கும். டாக்டர்களுக்கு வேலை. நல்ல தில்லுமுள் இருந்தால் தான் அட்வொகேட்டுக்கு வேலை. இதை மாதிரி ஒரு ஐடியா யாராக நினைப்பாரா? புதன் தான் நினைப்பான். ஏன்னா அவன் தான் இந்த ட்ராமா ஆக்டிங்லாம் ஃபவுல் ப்ளே பண்ணுறது ஃபுல்லாக அவர் தான். ஏன்னா அவர் தான் உலகம் உண்ட கிருஷ்ணன், உலகம் உண்ட வாயன். அந்த ட்ராமாவை பார்க்கறதுக்கு வேண்டியே இந்த பூமியை படைச்சி விட்டு உலகம் ஃபுல்லாக தான் இந்த கூத்தெல்லாம் பண்ணிட்டுருக்கார். நம்ம ஊரில் பண்ணலை, அது லைட்டாக பண்ணுறார் அரசியல்வாதிகள், அவ்வளோதான். அங்கே வெளியூர் சுற்றி பாருங்கள், ஐயையோ ஏஷியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக நாசமாக தான் இருக்குது. ஏதோ ஓடின்னு இருக்காள் அவங்களுக்கு, அவ்வளோதான். இவ்வளோ சம்பாதிச்சு பில்லியன் சம்பாதிச்சு என்ன பிரச்சனை அதை பார்த்துட்டு இருப்பாங்க. பீஸ்ஃபுல் லைஃப் கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் லைஃபு. என்ன பண்ணாலும் சன் டிவியை பார்த்துட்டு இருப்பான். இது நல்லாயிருக்கும். ஆஹா அட்டகாசம் காமிக்கிறது. இந்த ப்ரோக்ராமில் இந்த மாதிரி இதை பார்த்துக்கிட்டே இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் அப்படியே இருக்குது எல்லாம். ஐயோ சரி பரவாயில்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, கன்னி வியாபார வர்த்தகத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் வர்த்தகமாக தான் பார்ப்பார். அது எப்படின்னு தெரியல. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் தான் கொடுத்தா அது வாங்கி ஷேர் பண்ணிக்கணும், அது பண்ணிக்கணும். இந்த கணக்கு சரியாக கணக்கணும். ஏண்டாது என் பணம் உண்மை எல்லாம் நமக்கு தானே பண்ணணும்னா அதெல்லாம் கிடையாது. இப்படின்னு அப்படின்னா இப்படிலாம் ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். பிஸ்னஸ் எப்படியோ இந்த மார்வாடிங்கெல்லாம் பாருங்கள், எந்த ஊர் யார் தங்கினாலுமே அவர் பணத்தை சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுனா மாதிரி அது வேறு எந்தோ அவங்க பொருளை கொடுத்துட்டு அங்கேருந்த பொருளை வாங்கிட்டு அங்கே கொண்டு போவாங்க. இது ஷேர் பண்ணிப்பாங்க. எதுலேயும் வியாபாரத்தோடு தான். அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக சம்மந்தப்பட்டது தான் கன்னி புதன். எப்போதுமே அதுதான் ஒரு பக்கம் வளர்ச்சி, ஒரு பக்கம் தேய்மானம். எப்போதுமே பவர்லெஸ்ஸாக இருப்பான், பவர்ஃபுல். மூளை பவர்ஃபுல்லாக இருக்கும். சரீரம் பவர்லெஸ்ஸாக இருக்கும்போது மூளை பயங்கரமாக ஒர்க் பண்ணணும். மூளை பயங்கரமாக இருக்கும்போது சரீரம் மூளை மலமற்றதாக போது சரீரம் நல்லா அனுபவிக்கிறான். சரீரம் நன்னா அனுபவிச்சுருந்தான்னா மூளை அதிகம் வேலை செய்யாது. மூளை நன்னா வேலை செய்யணும்னா பட்டினி போன உடம்பு சுகத்தை பார்க்கக்கூடாது. அதுதான் குரு சம்மந்தப்பட்ட விஷயம்னா சாப்பாடு கொஸ்டலாக இருக்குது, இது அந்த லிமிட்டு இவ்வளோதான் இந்த நேரத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கும்போது நன்னா மூளை ஒர்க் பண்ணுவோம். அதனால் இந்த மாதிரி சிஸ்டத்தில் பார்த்து தான் இந்த புதன் மக்கரமாகும்போது தான் நல்ல மூளை பயங்கரமாக வேலை செய்யும். அதான் ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் வேலை செய்யும். அப்போ தான் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு காரியத்தை கொடுக்கும். இந்த இந்த பாக்யாதிபதி பார்த்தேன்னா சுக்கராச்சாரியார் தனக்கு வேண்டிய சௌரியமாக அவர் தான் தனாதிபதி, 2ஆம் வீட்டு குடும்பஸ்தானாதிபதி. இந்த சுக்கரனும் செவ்வாய் யாருன்னா 3ஆம் வீட்டு அதிபதி. அது சரி 8ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கலாம், சாரி 8ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தால் கூட 3ஆம் வீட்டு முக்கியம். 3 முக்கியம். 3ஆம் வீட்டு அதிபதி இல்லைன்னா த்ரிஃப்ட்டு லைஃப்பில் வேணும். த்ரிஃப்ட்னஸ் லைஃப்பில் ஒரு தூண்டுதல் சக்தி இருந்தால் தான் ஒரு என்கரேஜ்மெண்ட் நம்மளையாதே பண்ணிக்கணும். சக்தி இருந்தாலும் செயல்பட முடியும். அதுதான் புதன் சம்மந்தப்பட்ட செவ்வாய் தூண்டுவார். அவருக்கு பகைனா மசன்னு உட்காந்துட்டு கூடாது. செவ்வாய் தூண்டிகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் 2 குணங்களில் பகை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பகை இல்லை. செவ்வாயினுடைய ஆற்றல் பயங்கரமாக இருக்கிறதுனால பிஸ்னஸ் மேனுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருந்தால் கஷ்டம். அதனால் செவ்வாய் குருவோடு சேர்ந்ததுன்னா ஈஸியாக பணத்தை சுருட்டிடலாம். அதுதான் நாட்டில் போகஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் நெட்வொர்க்கில் நிறைய ஏமாத்துறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எப்படி இல்லாமல் அதான் அது வேறு காஷனாக இருக்க சொல்கிறான். நமக்கு வியாபார அறிவும் கிடையாது, எதுவும் கிடையாது, காஷனாக பணத்தை சுருட்டின்னு போடுறாங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் ஒர்க்கெல்லாம் எப்படி வந்ததுன்னா
செவ்வாய் தொடர்புள்ள சம்மந்தப்பட்ட குருவோடு வரும்போது, புதன் தொடர்புள்ள பாக்கியத்தில் வரும்போது இதெல்லாம் வருது. இதெல்லாம் ஸோ ஏதோ காரணமாக நமக்கு எப்போதும் அறிவு, சிந்தனை, அலர்ட்னஸ் இருக்கணும். இருந்தால் நம்ம சொன்ன பயன்படுத்தணும். இந்த மாதம் நிறையவே இருக்குது. பாக்யாதிபதி சொல்லும் சுக்கராச்சாரி நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. மீதிக்கான இந்த செவ்வாய் நிறைய தொடர்பு கிடைக்கிறது, குருவோட தொடர்பு நிறைய கிடைக்கிறது. இதெல்லாம் கிடைக்கும்போது பர்மனெண்ட்டாக குருனுடைய பார்வை இருக்குது. தோஷம் போயிட்டே இருக்கும். நான் அப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன் பண்ணால் கூட சரி பண்ணப்பா தோஷம் போடுறேன்னு போயிட்டே இருக்குது. தோஷம் போயிட்டே இருக்குது, பாவத்தின் வெளியே போயிட்டு இருக்குது. நீ சம்பாதிச்சுனே அனுபவிச்சுனே வாழ்க்கையில் என்னென்ன பண்ணால் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அது பாவம் இல்லையா? எதுவும் பாவம் இல்லை. பாவத்துக்கு இரையானால் தான் ஆகார பொருளாகும். பாவத்துக்கு இரையாது நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே மற்றவங்களுடைய மற்றவங்களோட உழைப்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம உழைப்பில் இல்லை. அதுதான் பாதி நடக்கிறது. சுக்கிரதசை யாருக்கா வந்ததுன்னா மற்றவனோட உழைப்பை பயன்படுத்தி அனுபவிப்பான். இவன் உழைப்பு இல்லை, 0 ஆகிடும். நாளைக்கு இதே ஆச்சுன்னா தெரில போய் நிற்க வேண்டியதுதான். அதான் சுக்கிரதசை போட்டு சொல்லிவிட்றேன், இப்போயே சொல்லிவிட்றேன், தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சுக்கராச்சாரம் முக்கியமான ஆள். இந்த புதனுக்கு மாத்திரம் ஏர்னிங் மணி அப்படியே அனுபவிச்சுன்னு அப்படியே காணுவான். அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். எப்போதும் காசை மின்ட்டிங், அது வியாபாரம் மின்ட்டிங், சொத்து மின்ட்டிங், அப்படி மின்ட்டிங், எது அப்படியே இருப்பாங்க தவிர. ஆனால் ஆசையம் போய் பிஸ்னஸ் ஆங்கிலத்தோடு மற்ற நேரத்தில் யோசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு போலித்தனமான நடிப்பு தான். அப்படி நடிச்சுன்னு ஒரு டெண்டன்சி உண்டாக்கிது. எப்போதுமே பிஸ்னஸ் மேன் எப்போதுமே இருப்பான். அதை நம்பி போய் நம்ம தலையை விட்டு தோளில் கை போட்டான்னா கதை கந்தரோளம் ஆகிடும். ஆனால் அது மாதிரி நடிப்பது அப்படி வாழ்ந்தானோ. ஏன்னா எப்போதும் பிஸ்னஸுக்கு எப்போதுமே சிந்தனை அதே தான் இருக்கும். அவங்களுக்கு வீட்டில் போனாலும் அப்படி தான் இருக்கும். ஒரு இன்டிமேசி பேரளவுக்கு இருந்ததுன்னா லைஃப்பில் ஸ்திரிட் இருக்காது. அந்த சப்போஸ் கொஞ்சம் கீழே இறங்கிட்டான்னா தோளில் கை வச்சுருவாங்க, தலையில் கை வச்சுருவாங்கன்றதுக்காக இந்த புதனுடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்டவங்கள்லாம் கொஞ்சம் அலர்ட்னஸாகவே இருப்பாங்க. பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். ஸோ அந்த புதனோடு சம்மந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் அதிகாரி சனீஸ்வரர். அதே மட்டும் இல்லை, அந்த 6ஆம் அதிகாரி கெட்டு போனான்னா இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகும். ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் யாராக பண்ணியிருந்தாங்கன்னா அது பிரச்சனைக்கு உள்ளாகும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது சொன்னால் பார்த்துப்பாங்க வழி. ஸோ எதுக்குன்னா எதிர்பார்க்கக்கூடிய இனங்களில் லேட்டாக ஆகும். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி மட்டுமில்லை 6ஆம் அதிகாரி கன்னிக்கு. அதனால் 6ஆம் அதிகாரிக்கு அக்கிரமத்தில் அங்கேயே உட்கார்ந்துருக்கும் போது சனீஸ்வரனுடைய அலர்ட்னஸ் போய்டுறது. அதனால் லாஸ் ஆக சந்தர்ப்பம் இருக்குது. உழைப்பாளிகள் எப்போதுமே பிஸ்னஸ்மேனுக்கு உழைப்பாளி 4 பேர் இருந்தால் தான் அவன் வியாபாரம் நடத்த முடியும். சும்மா உட்காந்து நெட்வொர்க்கில் ஃபோன் பண்ணி இது பண்ணால் கூட அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி டேர்னிங்கு சர்வீஸ் பண்ணுறக்கூடிய ஆள் இருந்தால் தான் உன்னால் இந்த வேலையும் பண்ண முடியும். அப்படியா இருந்தால் கூட டெலிவரி பண்ணுறதுக்கு ஆள் டெலிவரி பாயெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த மேனுஃபேக்சர் என்னென்ன உண்டோ அது நடக்கிறது இல்லை. சும்மா வேலைக்கு இல்லாமல் ஆளுக்கு உட்காந்தத்துலாம் பண்ண முடியாது. எதுவுமே தொடர்பு எப்போ பார்த்தாலும் நெட்வொர்க்கில் இல்லாட்டில் அங்கங்கே ஆள் இருக்கணும், இந்த செய்யணும், இல்லைன்னா முடியாது. அதுதான் வெரி அலர்ட்னஸ் இந்த புதன் சம்மந்தப்பட்ட ஆனது. அதாவது 10ஆம் வீடு சம்மந்தப்பட்ட ஒரு புதனுடைய இது பார்த்தோன்னா அவரே தான், பார்த்தீங்களா? அதனால் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் தன்னறிவு அடையும்பாங்க. தே ஓன்ட் பிலீவ் அதர்ஸ். அதுதான் பெரிய ரகசியம். ஆனால் நம்புவாங்க. நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னான்னு அர்த்தம், நம்பலன்னு அர்த்தம். ஒரு உண்மை உள்ளது அந்த வார்த்தை வரவே கூடாது. அது மாதிரி தான் அவங்க எப்போதும் இருப்பாங்க. ஏன்னா தன்னை விட ஒரு நம்பிக்கைக்கூடிய ஆள் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் இந்த வரும் அவளுக்கு. அதனால் இந்த வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் புதன் சம்மந்தப்பட்ட அந்த கன்னி பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். அந்த எந்த வீக் பகுதியாக இருந்தாலும் அதை வேறு மாதிரி மாற்றிடுவாங்க. அதுக்கு உண்டான ஒரு ஆதாயத்தை பண்ணுறது என்ன வழி உண்டோ அந்த வழி பண்ணுவாங்க. நஷ்டத்தையே லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஆள் யாருன்னா அந்த புதன் சம்மந்தப்பட்ட கன்னி தான். அவங்க நோக்கத்தில் இதுவுமே தனக்கு சாதகமாகக்கூடிய சக்தி அவங்களுக்கு இயற்கையாக இருக்கிறதுனால அந்த அமைப்பு சம்மந்தப்பட்ட லாபாதிபதி சம்மந்தப்பட்ட யாருன்னு சந்திரன். அது என்றைக்கு சந்திரனால் வியாபாரம்லாம் வர முடியும், லாபம் சம்பாதிக்க முடியாது. ஆனாலும் அவன் புத்தியினால் லாபாதி சம்பாதிக்க முடியும் சந்திரன். ஸோ எதுவுமே பிரச்சனை இல்லாத சம்மந்தப்பட்ட இந்த மாதம் அருமையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமைகிறேன்.